அனைவருக்கும் வணக்கம். நமது ஆர்ஆர் சொல்யூஷன் சேவை மற்றும் பொதுமை சேவை மையம் சார்பாக இன்றைக்கி மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு சம்மந்தப்பட்டது. ஏன் இப்போ இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த கார்டு எப்படி எடுக்கிறது, யார் மூலமாக வரும், என்ன ப்ராசஸ், எப்படி என்ன பண்ணால் இந்த கார்டு கிடைக்கும், யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு எதுவுமே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இது தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. வேறு ஏதோ ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இது அட்டை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. இது இல்லாமல் வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஓடிபி போட்டால் அவங்களுக்கு கார்டு வந்துடும், அந்த மாதிரிலாம் நிறையா ஏமாற்று வேலைகள் நடக்குது. இது ஆக்சுவலாக இது எலிஜிபிலிட்டி இருக்க எல்லா குடும்பத்திற்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கும். அந்த லெட்ரு வந்து இந்த மாதிரி தான் லெட்ரு இருக்கும். இந்த லெட்ரு வந்து எதுக்காக அனுப்பிடுவாங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த கடிதத்துக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள நபரோட பேர், குடும்பத் தலைவர், அவங்களோட அட்ரஸு, டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இதை மேபி இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேஒய்சி பண்ணி, அதாவது தகுதி உள்ள பொது சேவை மையம் நிறைய போர்டு வச்சுருப்பாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டர், அங்கே போய் அவங்க சொல்கிற மாதிரி அதை வந்து கேஒய்சி பண்ணணும். டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேம் டிலேட் ஆகிரும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் இல்லைனா டிலேட் ஆகிரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, லெட்டரும் இல்லை அப்படின்னா, இதுதான் அது வெப்சைட்டு PMJYY. இதுதான் அதோட வெப்சைட், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி ஐடி, ஆதார் நம்பர், அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பரோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி பார்க்கும்போது கீழே இது மாதிரி நோ பெனிஃபிட்ஸ் ஃபவுண்ட் இவன் சர்ச் தேடி வந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஒருவேளை இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுனாலும் அந்த நேம் டிலேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை உள்ளே சேர்க்க முடியாது. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இதுக்கு மோஸ்ட்லி எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த NPHH அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கார்டு இருக்காது. AAY கார்டு, PHH கார்டு, இந்த மாதிரி கார்டு உள்ளவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இதுக்கு எலிஜிபிலிட்டி. அதாவது இந்த BBL பிலோ புவர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அப்படி உங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி கொடுத்து சர்ச் பண்ணோன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எத்தனை பேர் இருக்குங்க ஒரு டீட்டெயில் வந்துடும். வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு, இப்போ நான் ஃபஸ்ட் லைனில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இருக்குது இல்லையா, அதே மாதிரி இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸு. அந்த லாஸ்ட்டில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த சிஎஸ்சி சென்டரில் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க, லைவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் போட்டு அப்படி உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது கரண்டில் இருக்கிறதுக்கும் அங்கே டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுக்கும் 85% மேலே உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டுனா ஒரு 1 ஹவரில் இந்த 3வது ஸ்டேஜ் வந்துடும் அப்ரூவ்டு. இல்லை அப்படின்னா இந்த 2வது ஸ்டேஜில் வெரிஃபைன் இருக்கும், பெண்டிங் இருக்கும். அது ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆகும் அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு. இந்த அப்ரூவ்டு ஆகி குறைஞ்சது 6 மாதம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கார்டு வந்து ப்ராசஸ் ஆகி அந்த ஆஸ்பத்திரி வெப்சைட்டெல்லாம் அப்டேட் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கே அது வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு யார் மூலயமாவது வரும். ஒன்று அந்த சிஎஸ் சென்டர் மூலமாக வரும், இல்லைனா அந்த ஏரியா ஹெல்த் சென்டர் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியெல்லாம் உங்களுக்கு கார்டு வரும். கார்டு வரலன்னா கூட ஒரு 7-8 மாதம் ஆகிட்டு இந்த அப்ரூவ்டுங்கிற வந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதுதான் ஆயுஷ்மான் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ஸே. வேறு எதுவுமே பண்ணி எடுக்க முடியாது, நீங்கள் புதுசாக சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் மெம்பர்ஷிப்பு புதுசாக நம்ம ரேஷன் கார்டில் ஆட் பண்ணதுன்னா அதை வேணால் அதில் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இதுதான் பார்க்குறது தான் பாரத் ஆயுஷ்மான் கார்டு. இது ஃபஸ்ட்டு இருந்த கார்டு. இதை இப்போ கொஞ்சம் டிசைன் மாதிரி புதுசாக வரக்கூடிய கார்டு எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இதை புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது. இருக்க குடும்ப மெம்பரில் யாராவது புதுசாக மெம்பர் சேர்ந்துருந்தால் அவங்களாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உள்ளே சேர்த்துக்கலாம். புது மாடல் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஆயுஷ்மான் பாரத் கார்டு, 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு அட்டை. இதுதான். இதை இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாதனால இன்னொரு கார்டு, அதாவது இந்த வீட்டுக்கெல்லாம் வராங்க, நாங்கள் ஒரு ஓடிபி போட்டால் உடனே ஆயுஷ்மான் கார்டு வந்துடுது, இதுதான் 5 லட்ச ரூபா கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கார்டு இது வந்து நேஷ்னல் ஹெல்த் கார்டு. இது என்ன யூஸ் அப்படின்னா, அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, இது வேஸ்ட்டு ஆக்சுவலாக. இதுதான் அந்த வெப்சைட்டு. இது ஒன்றுமே கிடையாது. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் ABH நம்பர் இருக்குது, அதை பேர் ஆதாரை கிளிக் பண்ணி ஓடிபி போட்டால் ஒரு கார்டு வந்துடும். இல்லைனா இந்த லாகின்ல போய்ட்டு பண்ணணும் புதுசாக பண்ணுறவங்க.
ஏற்கனவே இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு அந்த கார்டு டவுன்லோட் ஆயிரும். அந்த கார்டு எந்த யூஸுமே கிடையாது. அந்த கார்டு எதுக்காகனா உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு ஸ்டோர் பண்ண வைக்கிற ஒரு கார்டு. அது இப்போ தான் அந்த வெப்சைட் டெவலப் பண்ணி இப்படி தான் இருக்கும் அந்த கார்டு. அது வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை தான் வீடுகளுக்கும் வந்து பண்ணிடுறாங்க. இல்லைனா தெரியாதவங்களாம் போட்டு பண்ணி விட்றாங்க. நான் புதுசாக அப்ளை பண்ணி தரேன். புதுசாக அப்ளை பண்ணவே முடியாது. இதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். ஒரு ஓடிபி மட்டும் போட்டால் இந்த கார்டு வந்துடும். இது பேர் அபா கார்டுன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஹெல்த்து கார்டு இது வந்து இன்சூரன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதுங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த விழிப்புணர்வு வீடியோ. அந்த மாதிரி யாராவது வீட்டில் வந்து ஓடிபி போட்டு பண்ணி தரோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சென்டரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கார்டு உங்களுக்கு யூஸ் இல்லாத கார்டு. ஆயுஷ்மான் பாரத் கார்டுங்கிறது இதுதான். ஆயுஷ்மான் பாரத் 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீட்டுக்கு போயிடும். இது நாங்கள் சொன்ன ப்ராசஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். புதுசாக உங்கள் இஷ்டத்துக்கு யாரும் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் கூட நீங்கள் வந்து மேனுவலாகவோ யாரோ புதுசாக அப்ளை பண்ணணும்னா மேனுவலாகவோ ஆன்லைன்லேயே பண்ண முடியாது. உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டோட எல்லாத்தோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு விஓட்ட ஒரு லெட்டரும் வாங்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ மாநகராட்சிலையோ அதுக்கு உள்ள ஒரு செக்ஷன் இருக்கும், மருத்துவ காப்பீடு செக்ஷன். அங்கே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். வேறு ஆன்லைனில் யாரும் அப்ளை பண்ணி தர முடியாது. எனவே மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வு வருங்க. யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கேளுங்க. டவுட்னா தாராளமாக கேட்கலாம். நம்ம சென்டர் மையம் மூலமாக இந்த விழிப்புணர்வை போட்டுக்கிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏமாற்றிலேருந்து நம்ம மக்கள் வந்து இது பண்ணணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரி போகும்போது தான் அந்த இதோட இது தெரியும். நன்றி.